என்னடா ஓப்பனிங்லேயே பிரியாணி காமிக்கிறான்னு பார்த்தீங்களா? தட்ஸ் ஹவ் மை டே ஸ்டார்டட். காலையிலேருந்து சாப்பிடாம பிரியாணி சாப்பிடணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு கடைசியில் அந்த ஏரியாவில் பார்க்கிங்கே கிடைக்காம கார்லையாவது பார்சல் வாங்கிட்டு வந்து பிரியாணி சாப்பிடணுன்னு சொல்லிட்டு காரில் பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே மாலுக்கு போயிருந்தோம். மாலில் இன்றைக்கி வந்துட்டு மெயினாக வந்து என்னோடய பொண்ணுக்கு ஷூ வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஏன்னா அப்படியே கொஞ்சம் ஹெச்என்எம்லலாம் ஆஃபர் இருந்தது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஷூ வாங்க போனோம். ஆஃபரில் என்ன இருக்குதுன்னு ஆர்வமாக பார்க்கலான்னு போனால் பழசு தான் ஆஃபராக போட்டு வச்சுருந்தாங்க. எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை. பட் இந்த ஆக்சசரிஸ் ஹேண்ட்பேக்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்துச்சு. நான் வந்து இந்த குட்டி கார்டு ஹோல்டர் மாதிரி ஒரு பர்ஸ் வாங்கினேன். ஸோ ஒரு குட்டி ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போகும்போது இதில் கார்டு அண்ட் காசெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போய் வாலெட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இது ஆக்சுவலாக $6 போட்டுருந்துச்சு ஆஃபர் போக. பட் அங்கே போய் பில் போடும்போது $3 தான் ஆச்சு. ஸோ நம்ம ஊர் காசுக்கு அரௌண்ட் 160-170 ருபீஸ் தான் ஆச்சு அந்த பர்ஸ். அதுக்கப்புறம் வேறு ஷூஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஏர்பாட் பவுச்லாம் அவ்வளோக்கா யூஸ் இல்லை. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் வெறும் விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அடுத்தது ஷூ வாங்க போனோம். நாங்கள் வந்துட்டு ஸ்கூல் ஷூ தான் வாங்க போகிறோம். ஆக்சுவலாக ப்ரீ ஸ்கூலுக்கான ஷூ தான் வாங்க போனோம். பட் அங்கே இருக்கிற ஷூஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லா ஷூவுமே வந்து வாங்கி கொடுத்துடலாமான்ற அளவுக்கு அழகாக இருந்துச்சு. அந்தளவுக்கு சீப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. சும்மா ஒரு டைலாகாக சொன்னேன். எல்லாமே அழகாக இருக்குது. இந்த லைட் ஷூவெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதனால நான் அவளுக்கு கண்ணில் காட்டாமல் வச்சுக்கிட்டேன். ஸ்கூலுக்கு போடுற ஷூவாக வாங்குறனால ஒரு பேசிக்கான ஷூ வாங்கணும், ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிக்கான இந்த ப்ளூ ஷூ தான் வாங்கினோம். பில்லு போடுற வரைக்கும் வேறு என்னென்ன ஷூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இந்த செருப்பு நம்ம அம்மாக்கள்லாம் வந்து ஊரில் வாங்கி கல்யாணத்துக்கு போட்டு போவாங்களே அந்த மாதிரி செருப்பு இங்கே கூட விற்கிறாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி ஷூஸ் இதெல்லாம் யாரும் வாங்க போகிறா அப்படின்னு நினச்சேன். பட் ஐ ஜஸ்ட் காட் ரிமைண்டட், நானும் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் மினின்னு ஹோலோகிராஃபிக் ஷூஸ் தூண் வச்ச ஷூவெல்லாம் வாங்கி போயிட்டு தான் இருந்தேன். இப்போ வயசானனால இதெல்லாம் யார் வாங்குவா அப்படின்னு தோணுது. மேடம்க்கு புது ஷூ வாங்கினதில் ஒரே சந்தோஷம். கையிலே வச்சு சுற்றிட்டு இருந்தா. அண்ட் நைட்டு தூக்கத்துலலாம் எந்திரிச்சு எனக்கு புது ஷூ வாங்கியிருக்கு மம்மி அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தா. நாங்கள் ஷூவெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் நான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான இந்த தக்காளி கொஜ்ஜு அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தக்காளி கொஜ்ஜு பண்ணேன். இது வந்துட்டு ஒரு 3 months வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா. பட் நான் வந்து 1 month 1.5 months மேக்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே நாங்கள் யூஸ் பண்ணி தீர்த்துருவோம். ஸோ இந்த தக்காளி கொஜ்ஜு இருந்தால் எனக்கு வந்து மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. தோசை வேணுமா தோசை இருக்குது, ரைஸ் வேணுமா ரைஸ் இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் இந்த தக்காளி கொஜ்ஜை வச்சு சமாளிப்பேன். ஸோ அந்த தக்காளி கொஜ்ஜு ரெசிபி தான் நான் இப்போ உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ நான் இந்த தக்காளி கொஜ்ஜு பண்ணுறதுக்கு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ தக்காளி கலவின தண்ணி இருக்கக்கூடாது, அப்புறம் இந்த கட்டரில் தண்ணி இருக்கக்கூடாது, நைஃப்பில் தண்ணி இருக்கக்கூடாது, பாத்திரம் கரண்டி எதுலேயுமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து நிறைய நாள் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இன்றைக்கி தக்காளி வந்துட்டு நேற்றே கழுவி இந்த மாதிரி டிஷ்யூவில் வச்சுட்டேன். ஸோ அது வந்து நேச்சுரலி ட்ரை ஆயிடுச்சு. சுத்தமாக ஈரம் இல்லை. நைஃப் எல்லாமே ட்ரை நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ராடான பேன் எடுப்பேன். ஸோ வேகறக்கும் ஈஸி. அண்ட் இது வந்து தக்காளி ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போடணும். ஸோ இப்படி ப்ராடாக இருக்கும்போது ஆறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக நல்லெண்ணெயில் வதக்கிட்டு இருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது பெட்டர். சப்போஸ் அது இல்லை, வேறு வழியே இல்லை அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன்லேயே வந்துட்டு ஆற வைக்கணும். மூடி வச்சு ஆற வச்சாலும் வந்துட்டு ஆவியில் இருக்கிற வாட்டர் வேப்பர்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ 0 வாட்டர் அப்படின்றது தான் இது கான்செப்டே. அப்போ தான் வந்து இது ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். ஸோ இதை நான் அப்படி ஓரமாக ஆற விட்டுருக்கேன். அதுக்குள்ளே நான் வந்து இதுக்கு வேணுங்கிற பொடி பண்ண போகிறேன். வெந்தயம் கடுகுலாம் போட்டு. இதுக்கு போடுற பொடி ஜஸ்ட் வெந்தயம் அண்ட் கடுகு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறது தான். வெந்தயம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போடலாம். லாஸ்ட் டைம் நான் வெந்தயம் போட்டுட்டு கடுகு எடுத்து வர்றதுக்குள்ளே கொஞ்சம் வெந்தயம் டார்க் ஆயிடுச்சு நல்லாவே. அதுக்கப்புறம் அதை கீழே கொட்டிட்டு திரும்பவும் பண்ணேன். அதனால இந்த தடவை கடுகை ரெடியாக பக்கத்தே வச்சுருக்கேன். கடுகு கொஞ்சம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சோன்னே ஸ்டாப் பண்ணிடுவேன். இல்லாட்டி ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகி கசப்படிக்க ஆரம்பிச்சிடும்.
கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐம் ஸ்டாப்பிங். இதையும் ரொம்ப நேரம் பாத்திரத்தில் விடாமல் உடனே மிக்சியில் போட்டுருவேன், இல்லாட்டி இன்னும் டார்க் ஆயிரும் சூட்டுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை ஒரு தொடச்சி இதை கசப்பெல்லாம் போகிறக்கு அதுலேயே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எதுக்குன்னா வந்து புளி வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அதை பண்ணலாம் இப்போது. ஸோ இந்த புளியில் வந்து கொட்டை நார் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போடணும். நம்ம என்ன தான் கடையில் கொட்டையெல்லாம் எடுத்தது வாங்கினாலும் அந்த கொட்டையோட கவர் மாதிரி இருக்கிறது அப்புறம் நார்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் கசப்படிக்கும். ஸோ அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே போட வேண்டியதான். லைட்டாக கொலன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம கடையிலலாம் தக்காளி ஊறுகான்னு விற்பாங்க, ஏதாவது கடையிலலாம் விற்றாலும் இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுறது வேறு லெவலில் இருக்கும். அது கர்ட் ரைஸ் இருந்தால் ஐ ஸ்டார்ட் கிரேவிங் ஃபார் திஸ். கொஞ்சம் கொலன்னு ஆயிடுச்சு. ஐம் ஸ்விட்சிங் இட் ஆஃப். இதுக்கு மேலே விட்டானா ஒரு மாதிரி தீஞ்சு போகிற மாதிரி ஆயிடும், ஆனால் உடனே எடுத்துடணும். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடணும். இதையும் நான் இமீடியட்டாக இன்னொரு மிக்ஸி ஜாரில் போட்டேன். கொஞ்சம் சூடு இருந்தாலும் கொஞ்சம் தீயிற மாதிரி ஆயிரும். புளி தக்காளி தாராளமாக உப்பு போட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம இனி எண்ணெயில் கடுகு போட்டு இதை வதக்கி பொடியெல்லாம் போட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு வதக்கி எடுத்தால் நம்ம தக்காளி கொஞ்சம் ரெடி ஆயிரும். இந்த பொடியும் வந்து அரைச்சாச்சு. காஃபி பவுடர் ஸ்மெல் வருது. இந்த சின்ன வயசுலலாம் வந்து எங்கள் அப்பா கூட காஃபி டேயில் போய் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வாங்கிட்டு வருவேன், அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஓ மை காட், காஃபி ஸ்மெல் மாதிரியே இருக்குது எக்ஸாக்டாக. வெடிக்க ஆரம்பிச்சுன்னே சிம்மில் வச்சுட்டு இந்த தக்காளியை ஊற்றிடலாம். ஜார்லேருந்து எவ்வளோ வருதோ அவ்வளோ மட்டும் ஊற்றினா போதும், தண்ணியெல்லாம் கழுவி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கலக்கி ஊற்றுறோம். இது வந்து ஒரு 3 months வரைக்கும் வச்சுக்கலான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. பட் நான் வந்து இது 1 மாதத்துக்கு மேலே வச்சுக்க மாட்டேன், அதுக்குள்ளே தீந்துடும். ஜாடி நிறையா செஞ்சு வச்சாலும் தீந்துடும். பிகாஸ் எனக்கு தக்காளினாலே பேசிக்கலாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது நம்ம எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வச்சுக்கிட்டனால இது மைண்ட்லேயே இருக்கும். தக்காளி இருக்குது, நம்ம தோசை சுட்டுக்கலாம், சப்பாத்தி செய்யலாம், ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு மைண்டில் தோணிகிட்டே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற பொடியெல்லாம் போட்டுக்கலாம். என்னென்ன பொடி போடுவேன்னா வெந்தய பொடியா இல்லை வாட்ஸ்அப் பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த வெந்தய பவுடர், அப்புறமா வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறமா வெல்லம், கொஞ்சோண்டு வெல்லம் கடைசியில் இறக்கும்போது. சரி கொஞ்சம் வதங்கிடுச்சு, நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க, காரம் தகுந்த மாதிரி. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து சூப்பர் ஸ்பைசி சில்லி பவுடர். இது ஆந்திராக்காரங்களோட பவுடராட் இருக்குது, பயங்கர காரமாக இருக்குது. நான் வந்து 1.25 டீஸ்பூன் போடுறேன். இப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் 1.5 டீஸ்பூன் போடுறேன். டோட்டலாக நீ எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டேன். அப்புறமா உப்பு கம்மியாக இருக்குது, இது கொஞ்சம் கலக்கி விட்டு அப்புறம் உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், நல்லா தூக்கலாம். இது வந்து வதங்கறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். எப்போ வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியும்னா அப்படியே கலர் மாறிடும், ஊறுகாய் மாதிரியே மாறிடும். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு எக்ஸைட் ஆகிடும், ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கலர் ஊறுகாய் மாதிரி மாறிச்சுன்னா ரெடின்னு அர்த்தம்.
அண்ட் ஆப்வியஸ்லி எண்ணெயும் தனியாக தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்கறதுக்கு முன்னாடி வெல்லம் போட்டுக்கணும். ஸோ வெல்லமெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்து இது ரெடி ஆயாச்சு. இப்போது இப்படி ப்ராப்பர் ரெட் கலரில் இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்துட்டாலே இட்ஸ் ரெடி. ஸோ இது சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாடிக்குள்ளே போட்டுடலாம். இதுவும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாது. க்ளோஸ் பண்ணி வச்சா அந்த சூட்லேருந்து வாட்டர் வேப்பர் வந்துடும். ஸோ க்ளோஸ் பண்ணி வைக்காமல் அப்படி ஓப்பன்லேயே ஆறணும்னு விட்டுறணும். 2 hours later. இந்த தொக்கை நம்ம டொமேட்டோ ரைஸ் செய்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். வெங்காயம் அப்புறம் மிளகாலாம் வந்து போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த பேஸ்ட்டை ஊற்றி ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணோன்னா இன்ஸ்டண்ட்டாக டொமேட்டோ ரைஸும் ரெடி ஆகிடும் இது வச்சு. ஸோ ஒரு ஜார் நிறைய டொமேட்டோ தொக்கு ரெடி பண்ணிட்டேன். இனி இதில் இருக்க மிச்ச தொக்கு வச்சு இதில் ரைஸ் போட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்து சாப்பிட போகிறேன். இது வந்துட்டு எங்கள் ஊரில் சட்டி சோறுன்னு சொல்லுவாங்க. என்ன தான் இருந்தாலும், என்ன ரெசிபியாக இருந்தாலும், சாம்பாராக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் சரி, குழம்பாக இருந்தாலும் சரி, இந்த சட்டி சோறோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அது என்ன ஒரு மேஜிக்குன்னு தெரியல. சட்டி சோறு ப்ளஸ் வெண்டைக்காய் அப்படியே வெளியில் குளிராக இருக்குது. இது ரொம்ப ஹாட்டாக இருக்குது. சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குது. எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் 2 பேர்த்துக்குமே இந்த தக்காளி போட்டு எதுவாக இருந்தாலும் பிடிக்கும். அதனால் இந்த தக்காளி தொக்கை எவ்வளோ சாப்பிட்டாலும் போரே அடிக்காமல் சாப்பிடுவோம். ஒயிட் ரைஸ்க்கு கலந்து சாப்பிட்றது, கர்ட் ரைஸ்க்கு ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு தொட்டுக்க, அப்புறம் இந்த அரிசி பருப்பு சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கு, அப்புறம் கிச்சடி, உப்புமானு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணி சாப்பிடுவேன். இது வந்து செஞ்சு வச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, அந்த ரெசிபியை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணேன். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.